குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வாரத்துலேயே நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 2 இயலை ரிவிஷன் 2 இயல் முடிச்சிட்டோம். 2 இயல் ரிவிஷன் பண்ணலான்னு ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். நேற்றுக்கு முதல் இயல் ஆரம்பித்தோம். அதில் முதல் செய்யுளை முடித்தோமா. இன்றைக்கி உரைநடையில் பார்க்க போகிறது லெசன் பேர் என்ன? கவிதை பட்டிமன்றம். பட்டிமன்றம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். பட்டிமன்றம்னா ஒரு தலைப்பை கொடுப்பாங்க. ஒரு தலைப்பில் 2 தலைப்பு கொடுப்பாங்க. ஒரு 3 பேரோ 2 பேரோ ஒரு தலைப்பை பற்றி பேசுவாங்க. இன்னும் ஒரு 2 பேர் என்ன பண்ணுவாங்க, வேறு ஒரு தலைப்பை பற்றி பேசுவாங்க. நடுவர் அந்த தலைப்பு இதெல்லாம் கேட்டுட்டு 2 தலைப்புக்கு ஃபேவராக பதில் சொல்லுவாங்க. அதாவது 2 தலைப்பும் சமம் தான், ஓகே அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. இல்லை ஒரு தலைப்பு மட்டும்தான் சிறந்ததுன்னு பதில் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் பட்டிமன்றம். அந்த பேசுதல் திறன் தான் ரொம்ப முக்கியம். இதுலேயும் அதே மாதிரி தான் என்ன சொல்லியிருக்காங்க, பேசுதல் திறன் தான். அதாவது இந்த பட்டிமன்றத்துக்கு முக்கியம் எதுனா பேசுதல் திறன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்க போகிற பட்டிமன்றத்தில் எது தலைப்பு என்ன, அறிவா பண்பா அப்படின்ட்டு அந்த தலைப்பில் ஒரு 4 பேர் பேச போகிறாங்க. நடுவர் ஒருத்தர் இருக்கார். இதில் என்ன யார் பேசுகிறாங்கன்னா 5ஆம் வகுப்பு மாணவர்கள் பேசுகிறாங்க. யார்? இன்சுவை, அருளப்பன், மதிலொளி, சலிமான். இவங்க 4 பேரும் தான் அறிவா இல்லை பண்பா அப்படின்ட்டு அந்த தலைப்பை பற்றி பேச போகிறாங்க. இதில் உங்களுக்கே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்குமா? ஃபஸ்ட்டு நடுவர் ஆரம்பிப்பார். என்னென்னா எடுத்த உடனே இவங்க பேச மாட்டாங்க. ஒரு பட்டிமன்றத்தோடைய ரூல்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு தலைவர் ஆரம்பிப்பார். பட்டிமன்றத்தோட தலைவர் இருக்கார் இல்லையா, நடுவர், அவர் தான் ஆரம்பிப்பார். என்னென்னா என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பை பற்றி ஃபஸ்ட்டு விவரிச்சுட்டு இந்த தலைப்பை பற்றி இவங்க பேச வராங்க அப்படின்னு அவங்களுடைய இன்ட்ரொடக்ஷனை கொடுப்பாங்க. அவங்களுடைய அறிமுகத்தை பண்ணி கொடுப்பாங்க. யார் ஃபஸ்ட்டு பேச போகிறாங்களோ அவங்களுடைய அறிமுகத்தை. அதே மாதிரி நடுவர் என்ன பண்ணுறாரு, தமிழுடைய சிறப்பை பற்றிலாம் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அடுத்தது ஃபஸ்ட்டு பேச போகிறது யார், இன்சுவைன்னு ஒரு பெண். அந்த பெண்ணை பற்றி அறிமுகம் கொடுத்துட்டு அப்புறமா அந்த இன்சுவை பேசுவாளாம். அவர் ஃபஸ்ட்டு என்ன தமிழை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, செந்தமிழே நறுந்தேனே ஜெகம்போற்றும் செம்மொழியே முத்தமிழே நற்றமிழே அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, தமிழை புகழ்ந்து பேசியிருக்காரு. ஜெகம் போற்றும் செம்மொழியேனா உலகம் போற்றக்கூடிய சிறப்பான மொழி எது, நம்ம தமிழ் மொழியை பற்றி நடுவர் சொல்லியிருக்கார். ஃபஸ்ட்டு யார் பேச வரா, இன்சுவைங்கிற பெண். அந்த பொண்ணு என்ன எதை பற்றி பேசுகிறாலாம், அறிவு தான் சிறந்தது. இந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், அறிவு வேணும். அறிவால் சிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமாக யாரை சொல்லலாம்னா அப்துல் கலாம், தாமஸ் ஆல்வா எடிசன், அவங்கள உதாரணத்தெல்லாம் வச்சு அந்த அறிவை பற்றி சிறப்பாக பேசியிருக்கா. யார், இன்சுவை. அடுத்து யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து மதியொளி என்ன பண்ணுறான்னா பண்பு தான் சிறந்தது, பண்பால் சிறந்தவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணமாக புத்தரும் வள்ளுவரை பற்றி உதாரணம் அவன் சொல்லியிருக்கான். ஓகேவா? இன்சுவை யாரை பற்றி எதை பற்றி சொல்லியிருக்கா, அறிவு தான் சிறந்தது. அதுக்கு உதாரணம் யாரை சொல்லியிருக்கா, இப்போ பேர் என்ன, தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி சொல்லியிருக்கா. மதியொளி என்ன பண்ணி சொல்லியிருக்கா, பண்பு தான் சிறந்தது. அதுக்கு உதாரணமாக புத்தரும் வள்ளுவரையும் சொல்லியிருக்கா. அடுத்து அருளப்பன் ஒரு மாணவன் பேசுகிறான். அந்த மாணவன் எதை பற்றி பேசுகிறான்னா அறிவு தான் சிறந்தது, அறிவு தான் இந்த உலகத்தில் ரொம்ப சிறந்தது. பண்பை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அறிவு தான் வேணும். ஒரு நாட்டை ஆள்ற திறமை நமக்கு வேணும்னா என்ன வேணும், அறிவு தான் வேணும் அப்படின்ட்டு அருளப்பன் தன்னுடைய கருத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். அடுத்து சலிமா என்ன பண்ணுறா, அறிவை விட பண்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சலிமா தன்னுடைய பகுதியை பற்றி எடுத்து உரைக்கிறார். அவள் என்ன சொல்லியிருக்கா, உதாரணமானா உயிரை காக்கக்கூடிய நெல்லிக்கனியை யார், அதியமான் ஔவைக்கு கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு நல்ல பண்பு இருக்கிறதுனால தானே ஔவைக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அதே அப்போ அந்த பண்பு இருந்ததுனால தானே நம்ம எப்பயோ நடந்த வரலாறில் நடந்ததை நம்ம இப்பயும் பேசிகிட்ருக்கோம். அப்போது மனுஷனுக்கு எதுவும் ரொம்ப முக்கியம், பண்பு தான் முக்கியம்ன்ட்டு சலிமாவுடைய விவாதம். இதே மாதிரி 4 பேரும் ஒவ்வொருத்தவங்களும் அறிவை பற்றியும் பண்பை பற்றியும் அவங்கவுங்க விவாதத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. முடிவில் நடுவர் என்ன சொல்கிறாரு, அறிவு முக்கியமா பண்பு முக்கியமாங்கிற பட்டிமன்றத்துக்கு 2மே தேவைன்ட்டார். ஒரு மனுஷன் வாழ்வில் முன்னேறணும், உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு வளரணும் அப்படின்னா அந்த மனிதர்களுக்கு அறிவும் தேவை பண்பும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா இந்த லெசனு?
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து வாங்க ஒன் வேர்ட்ஸுக்கு போகலாம். சரியான விடை பாருங்க. நற்றமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் தமிழ். நற்றமிழ்ங்கிற சொல்ல பிரித்து எழுதி கிடைக்கிறதுக்கு என்ன கிடைக்கிறதா? விடை நன்மை கூட்டல் தமிழ். உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல். உலகங்கிற சொல்ல குறிக்காத சொல் இதில் எது அப்படின்னு கேட்டால் வானம். இப்போ உலகத்திற்கு ஈக்குவலான அண்டம் வரும். அண்டனா உலகத்தை குறிக்கிறது. ஜெகம்னாலும் உலகம், அகிலம்னாலும் உலகம். இதில் குறிக்காத சொல் கேட்டிருக்காங்க, அதனால் இதுக்குரிய விடை எது? வானம். அடுத்து அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவாயுதம். அறிவும் வேணும், இதுவும் வேணும் சொல்லுவாங்களே, அறிவும் வேணும் பண்பும் வேணும்னு. அதே மாதிரி இதில் அறிவு கூட்டல் ஆயுதம் சேர்த்து எழுதினா என்ன வரும்? அறிவாயுதம். அடுத்தது பாருங்க, புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல். புகழுக்குரிய எதிர்ச்சொல் எது? இகழ். புகழுக்குரிய எதிர்ச்சொல் இகழ். வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல். இச்சொல்லை குறிக்காத சொல் எதுனா இருள். ஒளியும் வெளிச்சத்தை குறிக்கக்கூடியது. தெளிவுனா வெளிச்சத்தை குறிக்கக்கூடிய பொருள் தான் அதுவும் வரும். விளக்குனாலும் வெளிச்சத்தை குறிக்கக்கூடியது. இதில் இருள்ங்கிறது தான் வெளிச்சங்கிற சொல்லுக்கு குறிக்காத சொல் எதுனா இருள். அடுத்து சொற்களை பிரித்து எழுதுக. செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். கவி அரங்கம் கவி கூட்டல் அரங்கம். புரியுதா? என்னது இது? எப்படி சொற்களை பிரித்து எழுதுறது? செந்தமிழ்னா செம்மை கூட்டல் தமிழ், கவி அரங்கம்னா கவி கூட்டல் அரங்கம். ஓகேவா? வினாக்களுக்கு வரலாம். இப்போ அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார்? இங்கே பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை அப்துல் கலாம், தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகியோரை குறிப்பிடுகிறார். அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தியா? சுருக்கமாக என்ன சொன்னேன்? இவங்க 2 பேர் பற்றி தான் உங்களுக்கு சொன்னேன். அப்துல் கலாமும் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றியும் தான் யார் சொல்லியிருக்கா? இன்சுவை சொல்லியிருக்கா. அடுத்தது 2வது கொஸ்டின் பாரு. பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார்? பண்பால் சிறந்தவர்கள்னு யாரை சொல்லியிருக்கா? பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி புத்தர், வள்ளுவர் ஆகியோரை குறிப்பிடுகிறார். புத்தரையும் வள்ளுவரையும் தான் பண்பால சிறந்தவர்கள்னு மதியொளி சொல்லியிருக்கா. அடுத்து உயிர்காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார்? உயிர்காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் அவ்வைக்கு கொடுத்தார். லெசனில் பார்த்தோம் இல்லையா? உயிர்காக்கும் நெல்லிக்கனியை யாருக்கு கொடுத்தது? அதியமான் அவ்வைக்கு கொடுத்தாங்க. ஐம்பொறிகளுள் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது, மற்ற 4ஐயும் எழுதுக. கேள்வியில் 1 மட்டும் கொடுத்துட்டாங்க, கண் மட்டும் கொடுத்துட்டாங்க. மீதி என்னென்னு கேட்டிருக்காங்க. காது, கண், காது, தலை, மூக்கு, வாய். புரியுதா? இதுதான் நம்மளுடைய ஐம்பொறிகள்னா என்னென்னா கண், காது, தலை, மூக்கு, வாய். புரிஞ்சுதா? அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்க. தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை பாடப்பகுதியிலிருந்து எடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு நடுவர் ஒன்று ஆரம்பித்தார், நான் படித்து காமிச்சம்பர். தமிழை இந்த சிறப்பு சொற்கள் தான் சொல்லி அழைச்சிருக்காரு. என்னென்ன? செந்தமிழ், செம்மொழி, முத்தமிழ், நற்றமிழ், நறுந்தேன். தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை பாடப்பகுதியிலிருந்து எடுத்து எழுதுக. செந்தமிழ், செம்மொழி, முத்தமிழ், நற்றமிழ், நறுந்தேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 5 கொஸ்டின் ஆன்சரு செகண்ட் லெசன் ரிவிஷன் முடிஞ்சு போச்சு. என்னது, நீங்கள் எனக்கு போன வாரம் என்ன சொன்னேன்? நோட்டு, கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி காட்டணும்னு சொன்னேன்னா, இது இப்போயும் என்ன செய்யணும்? இதோ இந்த சரியான விடை, இந்த சேர்த்து எழுதுக. இந்த 5 கொஸ்டின் ஆன்சர், இந்த 5 கொஸ்டின் ஆன்சரும் எனக்கு கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.